நான் ஏஎல்பி ஜோதிடர் நட்ராஜ், சேலம்ல இருந்து. ஆவணி மாதம் பிறந்தாச்சு. எல்லோரும் ஆவணி மாதம் என்ன பலன் கொடுக்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்திருக்கீங்க. நானுமே பலன்களை சொல்றதுக்கு ஆவலோட காத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏஎல்பி என்னும் துல்லியமான மற்றும் எளிமையான ஜோதிட முறையை கண்டறிந்து நமக்கு கொடுத்த ஐயா திரு பெருவுரைமூர்த்தி அவர்களை வணங்கியும் நன்றி சொல்லியும் இன்னைக்கான பலன்களை பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மற்ற ராசி பலன்களை போல கிடையாது. இது லக்னத்திற்கான பலன். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு உங்களுடைய வயதினுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னம், அதாவது அக்ஷய லக்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வயதோட்ட லக்னத்திற்கான பலன்கள் தான் இது. லக்ன பலன்களுக்கும் ராசி பலன்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. முதல்ல இந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ராசி பலன் அப்படின்னா என்ன, ராசினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம பிறந்தப்போ இந்த ராசி கட்டத்துல சந்திர பகவான் அப்படின்றவர் 12 கட்டங்கள்ல ஏதோ ஒரு கட்டத்துல இருப்பாரு. அதுதான் நம்மளுடைய ஜென்ம ராசி அல்லது பிறப்பு கால ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சந்திர பகவான் ஒரு நட்சத்திரத்துல நின்னுட்டு இருப்பாரு. அததான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அல்லது பிறப்பு நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம பலன் பார்த்தோம் அப்படின்னா அது சரி வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சரி வராது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மீன ராசியை எடுத்துப்போம். மீன ராசியில பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதனால அவங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது, 7 வருடத்திற்கான ஜென்ம சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசையோ சந்திர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடக்குது அப்படின்னா அவர்களுக்கு சந்திரன் மீனத்தில் கிடையாது. அவர் எங்கிருந்து தசை நடத்துகிறாரோ அந்த ரிஷப ராசியில் தான் அவர் இருப்பார். அப்போ எப்படி இவர்களுக்கு அந்த 7.5 சனி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும்? அது எப்படி அந்த சனி பகவான் பிறந்த கால சந்திரனை இப்போ போயிட்டு இருக்கிற கோச்சார கால சனி பகவான் பிரச்சனைக்கு உள்ளாக்குவார்? இதனால்தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய ராசி பலன் அப்படின்றது சரி வராமல் போகுது. ஜோதிடத்தில் மக்களுக்கு இருக்க நம்பிக்கையும் குறைவதற்கு இதுதான் காரணம். ஏன்னா சந்திரன் அங்க கிடையவே கிடையாது, மீனராசியில அவர் இல்லவே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஒருத்தங்க சொல்லக்கூடிய அந்த பலன் அப்படின்றது சரியாக வரும்? அந்த பலனை அவரால் எப்படி கொடுக்க முடியும்? இதுதாங்க இங்க பிரச்சனையே. அதுல சில பேர் உங்களுக்கு திடீர் யோகம் வரப்போகுது, கோடியில பொருளை போறீங்க, நீங்க விரும்பியவர்கள் உங்களை தேடி வருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இது நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். ஆனா எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் எண்ண அளவில் அல்லது கற்பனை அளவில் மட்டுமே நடக்கும். ஏன்னா இந்த சந்திரன் அப்படின்றவர் ஜோதிடத்துல அவர் இன்னொரு பேர் என்னன்னா மனோகாரகன் அப்படின்றதான் அவருக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பேரு. அப்படின்ற பட்சத்துல இந்த சந்திரன் என்பவர் மனதை ஆள்பவர். அப்போ எப்படி ஒரு செயலை நிஜத்துல நமக்கு செய்து கொடுக்க முடியும்? அதனால்தான் வெறும் கற்பனைகள்ல மட்டுமே தான் இந்த ராசி பலன் இருக்குமே தவிர அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால்தான் நம்ம ஏஎல்பியில் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த ராசி பலன் எதுவும் பார்க்கிறது கிடையாது. நம்முடைய இன்னைக்கு வயதோட்ட லக்னம் என்னவோ அந்த லக்னம் எங்க இருக்கோ அதுக்கு தான் நம்ம பலன் பார்த்து சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய உடல் இப்போ இந்த உடல் புள்ளி எங்க இருக்கோ அங்கிருந்துதான் நமக்கான நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாத்திரத்துல நம்மளுடைய மனது நம்ம எங்க இருக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க கொண்டு போய் விடும். இப்ப அமெரிக்காவில போய் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்த நொடியே இல்ல, அந்த நொடியே நம்மள கொண்டு போய் அமெரிக்காவில விட்டுரும். அடுத்த நொடியே நம்ம கடல் கடியில இருக்கணும்னு நினைச்சோம்னா கடல் ஆழத்துல கொண்டு போய் விடும். இல்ல இமயமலை உச்சியில இருக்கணும்னு நினைச்சோம்னா இமயமலை உச்சியில கொண்டு போய் விட்டுடும். இல்ல வேற்று கிரகத்துல போய் இருக்கணும்னு நினைச்சோம்னா அந்த நொடியே வேற்று கிரகத்துல கொண்டு போய் நம்மள விட்டுடும். இல்ல நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணாலும் அவர்கள் கூட இருப்பது போல் நமக்கு இந்த கற்பனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதனுடைய வரையறை அதோடு சரி. ஆனால் நம்ம உடல் அப்படி கிடையாது. நம்ம உடல் அப்படிங்கிறது உண்மையிலேயே நகர்ந்தாகணும். நகர்ந்து அது ஒரு செயலை செய்யுது அப்படின்னாதான் அதற்கான சாதக பாதக பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதை துல்லியமாக சொல்லக்கூடியதுதான் இந்த அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்ற எளிமையான துல்லியமான ஜோதிட முறை. உங்களுடைய வயதோட லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய பெருவுரைமூர்த்தி ஐயா உருவாக்கிய ஏஎல்பி ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி மற்றும் பிறந்த ஊர் இந்த 3 தகவல்களையும் கொடுத்தீங்கன்னாவே இன்னைக்கு உங்களுடைய வயதோட்ட லக்னம் என்ன அப்படின்றது அதிலே தெளிவாக காமிச்சிடும். அதை பார்த்தே நீங்க பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசி பலன்களை நம்பி ஏமாறாதீங்க. வாங்க நம்ம கோச்சார பலன்களை பத்தி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோச்சார பலன் அப்படின்றது 10ல இருந்து ஒரு 20% வரையில் தான் வேலை செய்யும். அவரவருடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் பலமாக இயங்கும். அதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் வழி விடலாமா வேண்டாமா அப்படின்றது இதுல இருந்து 20% தான் முடிவெடுத்து நமக்கு அதுக்கான சாதக பாதக பலன்களை கொடுக்கும். எனவே உங்களுடைய அருகில் இருக்கிற ஏஎல்பி ஜோதிடரை நாடி உங்களுடைய முழு பலன் என்ன அப்படின்றத உங்களுடைய சுயஜாதகத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப உங்களுடைய பலனை பார்ப்போம். துலா லக்னம் அட்சய லக்னமாக செல்பவர்களுக்கு துலா லக்னத்தில் செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரம் 3 மற்றும் 4 பாதங்கள், ராகு பகவானுடைய சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3 மற்றும் 4 பாதங்களும், குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்களும் இருக்கு. இந்த துலா லக்ன
லக்னத்திற்கு சுக்கிர பகவான் இந்த மாதம் லக்னத்திற்கே வராரு. அவர் லக்னத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏன்னா 1க்கும் 8க்கும் அவரே ஆதிபத்தியம் வாங்கி லக்னத்திற்கு வராரு. இதனால சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 9ல் இருப்பதால் இம்மாதம் நன்றாகவே இருக்கு. உங்களுக்கு குடும்ப வருமானம், படிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் நன்றாகவே இருக்கு. இந்த காலகட்டத்தை இதற்காக நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மனைவி, நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. எனவே இவ்விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைகளை நன்றாக உற்று கவனித்து பார்த்த பிறகு அது சார்ந்து முடிவெடுப்பது நல்லது. எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது. சுவாதி நட்சத்திரம் 1, 2 மற்றும் 3 பாதங்கள் அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதாவது 5ஆம் இடத்தில் இருக்காரு. எனவே தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றம் செய்யலாமா, இல்லை இது என்னுடைய மனதிற்கு பிடிக்கவில்லை என்ற எண்ணங்கள் எல்லாம் இது கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். வேலை செய்வது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனாலும் வேறு வழி இல்லை, வேலையை செய்தே ஆக வேண்டும். இது மனம் சார்ந்த விஷயமே தவிர உங்களுடைய திறமை சார்ந்த, அனுபவம் சார்ந்த விஷயம் கிடையாது. எனவே உங்களுடைய முழு திறமையும் அனுபவத்தையும் உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில் செலுத்தி உங்களுடைய வேலையை முடிக்கவும். மனதில் எழும் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ராகு அப்படின்றது பிரம்மாண்டமான சிந்தனைகளை உருவாக்குவார். அதனால் மன ஒருமைப்பாடு அவரு கொடுக்க மாட்டாரு. மன ஒருமைப்பாட்டுக்காக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது மிக அவசியம். அதற்காக யோகா, தியானம், மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகளை செய்து வருவது நல்லது. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம், வருமானம் சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தீராத கடன் தீரக்கூடிய காலம். எனவே இக்காலத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய கடன்களை தீர்ப்பதற்கான முயற்சியிலும் நீங்க இறங்கலாம். விசாகம் 1, 2 மற்றும் 3 அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு தொழில் என்று தொழிலிலேயே முழு கவனமும் போட்டு அழுத்தத்தை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். உங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்காமல் இப்பொழுது எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். சுவாதி 4ஆம் பாதம் மற்றும் விசாகம் 1, 2 மற்றும் 3 பாதம் அட்சய புள்ளியாக செல்பவர்களுக்கு புத பகவான் சிம்மத்திற்கு வந்த பிறகு குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இருந்தாலும் அது லாபகரமாகவே இருக்கும். திரை 3 மற்றும் 4 சுவாதி 1 மற்றும் 2 பாதங்கள் அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நன்றாக இருக்கிறது. சிலருக்கு 2ஆம் திருமணத்திற்காக வரன் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வரன் பார்ப்பதற்கு, வரன் அமைவதற்கு இந்த காலம் மிக அனுகூலமாகவே இருக்கிறது. சுவாதி 3 மற்றும் 4 மற்றும் விசாகம் 1 மற்றும் 2 பாதங்கள் அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு சுக்கிர பகவான் லக்னத்திற்கு வந்த பிறகு வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு விரும்பியவாறு வரன் தேடி வரும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து அதை அனுசரித்துதான் இந்த கோச்சார பலன் உங்களுக்கு பலன் கொடுக்குமா இல்லையா என்று தெரிந்துக்க முடியும். திரை 3, 4 மற்றும் சுவாதி 1ஆம் பாதம் அட்சய புள்ளியாக செல்பவர்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கிற லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சிலருக்கு அடிபடுதல், சிறு விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். சுவாதி 2, 3, 4 மற்றும் விசாகம் 1ஆம் பாதம் செல்பவர்களுக்கு சந்திர பகவான் 6 மற்றும் 8ஆம் இடங்களில் வரும்பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 10லிருந்து 20% வரைதான் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். அதுவும் உங்களுடைய சுயஜாதகம், பிறப்புகால சுயஜாதகம் அனுசரித்து அதற்கு அனுமதி கொடுத்தால்தான் இந்த கிரகங்கள் வழிவிடலையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதற்காக உங்கள் அருகில் இருக்கும் ALP ஜோதிடரை பார்த்து அவரிடம் உங்கள் ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.